தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் ரைட் அண்ட் டிரைவ் தமிழின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஸ்டு கார்ஸ் வாங்குறவங்களுக்கு உண்டான ஒரு டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூஸ்டு கார்ஸ் வாங்குறவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி புக்கு எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற தகவல் A to Z இதில் நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன். இதில் சம் ஆர்சி புக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். பட் அதில் டேட்டாலாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, யூடியூப் கம்யூனிட்டியில் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனோட அடையாளங்களை நம்ம தெரிவிக்கக்கூடாது அப்படின்றதுனால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நான் எரேஸ் பண்ணிடுவேன். நான் லைட்டாக சொல்கிறத நீங்கள் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைப்பத்திகேஷன் HP இருக்கிற வண்டி, ஆர்சி புக்கில் டிஆர்சி ரீஆர்சி அப்படின்னா என்ன புக்கு, எந்தெந்த வண்டியை வாங்கணும், எது வாங்கக்கூடாது, இன்சூரன்ஸு அதை பற்றி டீட்டெயில்ஸு, அப்புறம் டிஓ ஃபார்மு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நீங்கள் யூஸ்டு கார்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா இதுக்காக வேறு யார் எக்ஸ்பர்ட் எதுவும் கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாகவே பார்த்து செக் பண்ணி வண்டியோட ஆர்சி புக்கை அது தரமாக இருக்கா அப்படின்றது, நீங்கள் கிளியராக இருக்கா அப்படின்றது நீங்களாகவே பார்த்து செக் பண்ணி எடுக்க முடியும். கான்ஃபிடெண்ட்டாக வண்டி எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரைட் அண்ட் டிரைவ் தமிழ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைச்சிருங்க. எங்களோட ஃபர்தர் வீடியோஸ் உங்களை சேரும். இப்போதைக்கு நம்ம யூஸ்டு கார்ஸ் வாங்குறப்ப டாக்குமெண்ட் எப்படி செக் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு டாக்குமெண்ட் பார்த்தோம்னா முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆர்சி அப்படின்ட்டு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த ஆர்சி புக் ரெஜிஸ்ட்ரேஷன் ரீரெஜிஸ்ட்ரேஷனாக இல்லை தமிழ்நாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரெண்டாவது பார்த்துங்க. மூணாவது அந்த வண்டி கமர்ஷியல் வண்டியா இல்லை ஓன்போர்டு வண்டி அப்படின்றத பார்த்துங்க. நாலாவது அந்த வண்டியோட கலரும் ஆர்சி புக்கில் கலரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது அந்த வண்டியில் கைப்பத்திகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். கைப்பத்திகேஷன் இருந்தேன்னா NOC இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் டேக்ஸு அதெல்லாம் லைஃப் டைம் டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கங்க. FC எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குதா இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்துங்க. அப்புறம் டிஓ ஃபார்ம் செட்டு எல்லாமே வச்சுருக்காங்களா அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பாயிண்ட்டும் நீங்கள் செக் பண்ணால் தான் ஆர்சி புக்கு டோட்டலாகவே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். நான் இப்போ ஒவ்வொன்றா எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 1, ஆர்சி புக்கு டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலாக எப்படின்னு செக் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வரும் பாருங்க. அந்த ஆர்சி புக்கோட லெஃப்ட் கார்னரில் அந்த இடத்துல ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்கில் டூப்ளிகேட் ஆர்சி அப்படின்னு ஆர்டிஓவில் எழுதியிருப்பாங்க. இது டூப்ளிகேட் ஆர்சி. எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ஒரிஜினல் ஆர்சி. எதனால் டூப்ளிகேட் ஆர்சி வருது அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆர்சி புக் வச்சுருக்கோம், தவறிட்டுச்சு, இல்லாட்டி ஏதோ காரணத்தில் கிழிஞ்சிருச்சு, அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டிஓவில் புது ஆர்சி புக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அவங்க புது ஆர்சி புக்கு கொடுப்பாங்க. அதை டூப்ளிகேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் டூப்ளிகேட் ஆர்சி. அதர்வைஸ் டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. டூப்ளிகேட்டும் ஒரிஜினல் மாதிரி செல்லுபடி ஆகிறது தான், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டில் எல்லா இதுக்கும் அது பொருந்துறது தான். அதனால் டூப்ளிகேட்டுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டூப்ளிகேட் ஆர்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டூப்ளிகேட் ஆர்சி எடுக்கலாம். இல்லை எனக்கு டூப்ளிகேட் வேணாம், ஒரிஜினல் ஆர்சி வேணாம் அப்படின்வாங்க, ஒரிஜினல் ஆர்சி எடுத்துங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த வண்டியோட ஆர்சி புக் ரீஆர்சியா இல்லை ஒரிஜினல் ஆர்சியா அப்படின்னு பார்க்கணும். ரீஆர்சி அப்படின்றது இந்த வண்டி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தவிர கேரளாவோ டெல்லியோ ஆந்திர பிரதேசோ ஓடிட்டு இருந்திருக்கும். அப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, எந்த நம்பரில் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் பின் பண்ணி வந்துடும். நான் இப்போ பாக்ஸில் போட்டு காமிச்சிருப்பேன் அந்த இடம். அதில் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி, வேறு அதர் ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்றது அர்த்தம். அதில் ஏதாவது எழுதியிருக்கு, ஏதாவது வேறு அதர் ஸ்டேட்டோட சீல் இருக்குது, அதர் ஸ்டேட் நம்பர் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேறு ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் ஆகி அது திருப்பி ரீ நம்பராக தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வண்டி ஓன் போர்டா டீ போர்டு ஓடி இருக்கா அப்படின்றது பார்த்துங்க. லைஃப் டைம் டேக்ஸ்ன்னு இருக்கும். அந்த லைஃப் டைம் டேக்ஸுங்கிறது 2 வருஷம் ஒருக்கா டேக்ஸ் வரும், இல்லாட்டி 1 வருஷம் ஒருக்கா வரும். ஃபஸ்ட்டு 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 1 இயர் ரினியூவல் பண்ணியிருந்தாங்க. அது டீ போர்டில் ஓடிட்டு கமர்ஷியல் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை லைஃப் டைம் 15 வருஷத்துக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஓன் போர்டுன்னு அர்த்தம். அந்த டேக்ஸோட அமௌண்ட்டை பாருங்கள். அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது
அந்த எமௌண்ட்டோட ஒரு 10% எக்ஸ்ட்ரா கூட்டி போட்டி ஒரு வண்டியோட 10% இது போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. அந்த டேக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னாலே வண்டியோட ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் ரஃப்பாக தெரியும். இது பெரிய வண்டிக்கு கொஞ்சம் மாறும். இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். அப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆர்சி புக்கோட செகண்ட் ரோவில் என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக் பண்ணிடுங்க. என்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் புக்கில் இருக்கிறதும் வண்டியிலையும் மிஸ் மேட்ச் ஆகாமல் பார்த்துங்க. அப்புறம் கலர் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது வண்டியில் வந்து ஹைப்பத்திகேஷன் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஹைப்பத்திகேஷன் இருக்கா அப்படின்னு எதில் பார்க்கலான்னா, இப்போ நான் ஆரை போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைப்பத்திகேஷன் இருந்துச்சுன்னா எந்த பேங்கில் ஹைப்பத்திகேஷன் இருக்குது அப்படின்ற பேங்கோட சீல் இருக்கும். ஹைப்பத்திகேஷன் அப்படின்றது வண்டியில் லோன் இருக்கா அப்படின்றது. லோன் இருந்துச்சுன்னா எந்த பேங்க் லோன் அப்படி இருக்குதுங்கிறது அதில் சீல் பண்ணியிருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா ஹைப்பத்திகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆர்சி புக்கை ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா ஹைப்பத்திகேஷன் இருக்குது. ஆர்சி ஓனரில் ஹைப்பத்திகேஷன் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் அந்த ஓனரே என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்பத்திகேஷன் ரிமூவ் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஆர்டிஓவில் சீல் வாங்கிறார், ஹைப்பத்திகேஷன் ரிமூவ்டு அப்படின்னு. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஓனருக்கு மாறுது. அதில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நெக்ஸ்ட் ஓனர் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி ஹைப்பத்திகேஷன் ஆட் பண்ணுறாரு, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவரே வந்து ஹைப்பத்திகேஷனை ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ இந்த புக்கு பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கிறப்ப ஹைப்பத்திகேஷன் இருந்துச்சு, அவர் லோனை க்ளோஸ் பண்ணிட்டாரு, அடுத்த ஓனருக்கு சேல் பண்ணுறாரு. அந்த ஓனர் வாங்கி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, ஹைப்பத்திகேஷன் ஆட் பண்ணுறாரு. திருப்பியும் அவரை வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் சீல் பண்ணிட்டார். இப்போ வந்து புக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, புக்கு தெளிவாக இருக்குது, வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் செக் பண்ணி வாங்கிக்கணும். ஹைப்பத்திகேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அது க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த ஹைப்பத்திகேஷன்லேயே ஹைப்பத்திகேஷன் இருக்குது, லோன் இருக்குது, ஆனால் க்ளோஸ் பண்ணல, வாங்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஹைப்பத்திகேஷன் இருக்குது ஆனால் ஆர்டிஓவில் இருக்குது, புக்கில் வந்து க்ளோஸ் ஆகலை, ஓப்பனில் தான் இருக்குது, வாங்கலாம் அப்படின்னா வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு சில பேக் டாக்குமெண்ட்டு இருக்கணும். அதில் என்ன கொடுக்கணும்னா எந்த பேங்கோட அவர் ஹைப்பத்திகேஷன் பண்ணியிருக்காரோ அந்த பேங்க்லேருந்து ஒரு என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது லெட்டர் பேட், ஃபஸ்ட் லெட்டர் பேடில் டைப் பண்ணி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஒரு என்ஓசி அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 35 அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. இந்த 3 இருக்கணும். லெட்டர் இல்லாட்டி என்ஓசியும் ஃபார்ம் 35 கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபார்ம் 35 என்ஓசியிலே வந்து அந்த எந்த பேங்க்கு நீங்கள் லோன் எடுத்துருக்காங்களோ அந்த பேங்கோட மேனேஜர் வந்து கையெழுத்து போட்டு இந்த வண்டியில் லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த வண்டி வந்து இனி நீங்கள் என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அவங்க அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறது என்ஓசி. அதுக்கு நம்ம கொண்டு ஆர்டிஓவில் கொடுத்துட்டோம்னா புக்கில் வந்து ஹைப்பத்திகேஷன் கேன்சல் அப்படின்னு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்மார்ட் கார்டு ஆர்சி பற்றி பார்க்கலாம். ஸ்மார்ட் கார்டு ஆர்சின்றது புக் ஆர்சி மாதிரி இருக்காது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது யாரோட ஐடென்டிஃபிகேஷன் ஆர்சியும் எதுவும் கிடையாது. இதில் இருக்க ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே அழிச்சிட்டோம், ஜஸ்ட் ஃபார் ஃபார்மெட் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. இது வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஸ்மார்ட் ஆர்சின்றது. இது வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆர்சி புக் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்காது, முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஃப்ரண்ட் பேக் 2 பக்கம் பேஜ் இருக்கும். அது ஆர்சி புக்கில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து வண்டி நம்பரு, என்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு, அப்புறம் அட்ரஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பெட்ரோலா அப்படின்றது லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். இதில் வந்து ஒரு சிப் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். அந்த சிப்பு மூலமாக தான் உள்ளே இருக்க டேட்டாவும் ரீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் ரைட்டில் இருக்கும், ரைட் எண்டில் இருக்கும். அப்புறம் எஃப்சி டீட்டெயில்ஸ் அதுக்கு கீழே இருக்கும். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த பக்கத்தில் கீழே இருக்கும். இது வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இந்த ரைட் சைடு கார்னர் கடைசி இருக்குது பார்த்திங்களா, HPAT1, இதுதான் நம்ம அந்த இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக கேர் எடுத்து பார்க்க வேண்டிய மேட்ரு. இதில் வந்து அந்த புக்கில் பார்த்திங்கன்னா HPA எப்படி இருக்கிறது பார்க்குறது, HPT எப்படி இருக்கிறது, லோன் இருக்குது இல்லாததெல்லாம் நான் அதில் தெளிவாக சொன்னேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர், டிஓ, டிஆர்சி, ரிஆர்சிலாம் இது எல்லாமே அந்த HPAT1 இந்த இடத்துல ஒரு கோடு வேர்டில் தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த கோடு வேர்டை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டாக பார்த்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இது HPA அப்படின்றது ஹைப்பத்திகேஷன் ஆடட். HPAன்னா லோன் இருக்குதுன்னு அர்த்தம். லோன் இருக்குது, அப்புறம் டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் 2 பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
லோனு இல்லை அப்படின்னா ஹெச்பி டீன்னு வரும். வண்டியில் லோனு இல்லைன்னா அதில் எதுவுமே வராது. லோனு ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஹெச்பி ஆடட்னு வரும். லோனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹெச்பி டெர்மினேட் அப்படின்னு வரும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் மாற்றுறாங்கன்னா T1 வரும். ஒரு எஃப்சி முடித்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு எஃப்சி போட்டால் REN ரெனிவல்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஆர்சினா டிசி அப்படின்னு வரும், RRCனா REN வரும். இந்த மாதிரி சில சிம்பிள்ஸோடு நம்ம அதில் பார்த்துக்கணும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இது ஸ்மார்ட் கார்டோட பேக் சைடு. இதில் வந்து காரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். என்ன மாடலு, என்ன வேரியண்ட்டு, என்ன கலரு, வண்டி சீட்டிங் கெப்பாசிட்டி, டேக்ஸ் டைம், லைஃப் டைம் டேக்ஸாக என்ன அப்படின்றது வந்துடும். அந்த சிலிண்ட்ரு, அந்த கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்துடும். அப்புறம் ரைட் சைடு கார்னரில் வந்து ஹெச்பி ஆடட் இருந்துச்சுன்னா எந்த கம்பெனியோட ஹெச்பி அதில் இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து ஃபைனான்ஸ் நியமோட சீல் வச்சுருப்பாங்க. கீழே வந்து ஆர்டிஓட கையெழுத்து இருக்கும். இதுதான் ஸ்மார்ட் கார்டு. இவ்வளோ இப்படி தான் இருக்கும். இன்னொரு ஸ்மார்ட் கார்டு இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இதுவும் ஒரு ஆர்சி புக்கு தான். இந்த புக் ஆர்சிலேருந்து ஸ்மார்ட் கார்டு ஆர்சி மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பேசிக்காக சென்னை நம்பரில் TN07க்கு இந்த ப்ளூ கலரில் ஆர்சி புக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து ஒன் சைடு மட்டும்தான் ஆர்சி புக் இருக்கும், பேக் சைடில் இருக்காது. அதனால் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும், படித்தா தான் தெரியும். இதுலேயும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் அழிச்சிட்டேன். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட எந்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்காது. வெறும் ஜஸ்ட் ஒரு ஃபார்மெட்டு தான். ஆர்சி புக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா தான் இருக்கும். நான் ஜஸ்ட் ஃபார் சொல்கிறேன், லைட்டாக சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அந்தந்த டீட்டெயில் தான் அதில் இருக்கும். இதில் அது மாதிரி தான் என்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, பெட்ரோலு, அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும். கீழே கடைசி லைனில் பார்த்தா ஹைப்பத்திகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஹைப்பத்திகேஷன் இருக்கும். அதில் நில்லுன்னா நெல்லுன்னு இருக்கும். ஹைப்பத்திகேஷன் இருந்துச்சுன்னா எந்த பேங்கோட இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் மற்ற டீட்டெயில்ஸ், இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், நம்பர் ஆஃப் ஓனர்ஷிப் இதில் வராது. மற்றபடி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதுவும் ஆர்சி புக்கு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம், விற்றுக்கலாம், எதுவாலும் பண்ணலாம். ஆர்டிஓவில் கொடுத்தா 10 வருஷம் ஆகும், லான்ச் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கடைசி கார் வாங்குறப்ப டிஓ செட் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கேட்டு வாங்கிங்க. டிஓ செட் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார்மு. அதில் வந்து இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஃபார்ம் 29 இருக்கும், ஃபார்ம் 30 இருக்கும், ஃபார்ம் 60 இருக்கும். அப்புறம் டெலிவரி நோட்டு போட்டு வாங்கிக்கிங்க. மெயினாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்சூரன்ஸும் ஃபார்ம் 29, ஃபார்ம் 30 இருந்தாலே போதும். ஃபார்ம் 60னா பெரிய வேரியண்ட், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மேலே வாங்குறீங்கன்னா ஃபார்ம் 60 வாங்கிக்கிங்க. அது ஐடி பர்பஸ் யூஸ் ஆகும். இந்த டேட்டாவெல்லாம் இருக்குதான்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் செக் பண்ணிக்கிங்க. இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்தால் இன்சூரன்ஸ் கரண்டோட வாங்கிக்கிங்க, இல்லாட்டி இன்சூரன்ஸ் போட்டு ஓட்டுங்க. மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுற முக்கியமான காரணம், நிறைய பேருக்கு ஓனர்ஷிப்பு வண்டியில் பார்க்குறாங்க, டாக்குமெண்ட் பார்க்க தெரியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக போட்டேன். அதனால் அது வந்து எனக்கு யூடியூப்லேருந்து கம்யூனிட்டி கைட்லைனில் தூக்கிட்டாங்க. அதனால் ஆனாலும் எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வீடியோ மேக் பண்ண அப்படின்றதுக்காக தான் மேக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்புறம் உங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சென்றடையட்டும். எப்படி ஆர்சி புக் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாருக்கும் வந்து சேரும். இன்னும் டேட்டா நிறைய சேர்த்து இன்னொரு வீடியோவை நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். இதுலேயே முக்கால்வாசி 80% கொடுத்துட்டேன். ஒவ்வொன்றா என்னால் சொல்ல முடியல. முக்கியமான அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஒவ்வொன்றா சொல்கிற பாயிண்ட்டு. அதனால் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அது இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு வண்டியை நீங்கள் எடுக்கிறப்ப டாக்குமெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் தான் இருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.